தமிழ்நாடு அரசு அலுவலர் ஒன்றியத்தின் பிதாமகன் அனைத்து சங்கங்களுக்கும் ஈடு இணையற்று ஒப்பற்ற தலைவராக திகழ்ந்த தானை தலைவர் சிவ இளங்கோ அவர்களின் 90வது பிறந்த நாள் விழா தமிழ்நாடு அரசு அலுவலர் ஒன்றியத்தின் மதுரை மாவட்ட தலைவர் இளங்கோ தலைமையில் மதுரை மாவட்ட தமிழ்நாடு அரசு அலுவலர் ஒன்றிய கட்டிடத்தில் வைத்து நடைபெற்றது. தமிழ்நாடு அரசு அலுவலர்கள், ஆசிரியர்கள், அனைத்து நிலை பணியாளர்களுக்கும் பாதுகாவலனாக ஒப்பற்ற தலைவராக திகழ்ந்த தானை தலைவர் சிவ இளங்கோ அவர்கள் அனைவரின் கோரிக்கைகளை 5க்கும் மேற்பட்ட முதலமைச்சர்களுக்கு கொண்டு சென்று நிறைவேற்றிக் கொடுத்து அனைத்து அரசு அலுவலர்கள், ஆசிரியர்களின், அனைத்து நிலை பணியாளர்களின் கோரிக்கைகளை சலுகைகளாக பெற்று தந்த மகத்தான தலைவர் சிவ இளங்கோ அவர்களின் பிறந்தநாள் விழாவில் தமிழ்நாடு அரசு அலுவலர் ஒன்றிய மாநில தலைவர் வேத் மகேந்திர குமார், மாநில பொருளாளர் பெய்திலகர், மாநில துணைத் தலைவர் சசிகுமார், மாநில செயலாளர்கள் சண்முகசுந்தரம் மற்றும் ஆதி குமார் உள்ளிட்ட மூத்த நிர்வாகிகளும் மேனாள் மாநில பொதுச் செயலாளர் மாவட்ட தலைவருமாகிய சில் சுருளிராஜ், மாவட்ட பொருளாளர் வீர் இளங்கோ, மேனாள் மாவட்ட தலைவர் ராஜேந்திரன், மாவட்ட நிர்வாகிகள் செந்தில்குமார், சரவணன், சசி, மணிகண்டன், கருப்பையா, வேம்படியான், கோபி கண்ணன், வட்டக்கிளை நிர்வாகிகள், கூட்டமைப்பு தலைவர்கள், அம்மா உணவக பணியாளர்கள் சங்க மாவட்ட தலைவர் முருகேஸ்வரி, பரமேஸ்வரி, கே சுமதி, ஏ சுமதி, தீபாலட்சுமி, வான்மதி, ஈஸ்வரி, பிரேமா, ஒயம்மாள், அடைக்கலம், வாணி, தமிழ்ச்செல்வி, செல்வி உள்ளிட்ட நிர்வாகிகளும் வட்டக்கிளை இணைப்பு சங்க நிர்வாகிகளும் ஓய்வு பெற்ற தலைவர்களும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். தமிழ்நாடு அரசு அலுவலர் ஒன்றியத்தின் மாநில தலைவர் மகேந்திரகுமார் அவர்கள் தமிழ்நாடு அரசு அலுவலர் ஒன்றியத்தின் கொடியை ஏற்றி வைத்து தானை தலைவரின் உருவப்படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி 90வது பிறந்த நாள் விழா கேக் வெட்டி நிர்வாகிகளுக்கு இனிப்புகள் வழங்கினார். மாவட்ட பொதுக்குழு மற்றும் பிறந்தநாள் விழா பேரரை மகேந்திர குமார் நிகழ்த்தினார். இந்நிகழ்ச்சிக்கு மாவட்ட தலைவர் வரவேற்புரை நிகழ்த்தினார். மாநில செயலாளர் சண்முகசுந்தரம் வருகை புரிந்தவர்களுக்கு தமிழ்நாடு அரசு அலுவலர் ஒன்றியத்தின் ஒப்பற்ற தலைவர் தானை தலைவர் சிவ இளங்கோ, அனைத்து துறைகளில் உள்ள அனைத்து சங்கங்களும் போற்றி புகழக்கூடிய ஈடு இணையற்ற 5க்கும் மேற்பட்ட முதலமைச்சர்களை நேரடியாக சந்தித்து இன்று இங்கு இயக்க நடவடிக்கைகளை கண்டு கொண்டிருக்கின்ற இணைப்பு சங்கங்களுக்கு கோரிக்கைகளையும் சலுகைகளையும் நாம் அனைவரும் பெற்று வரும் கோரிக்கைகளை பெற்றுக் கொடுக்கின்ற ஒரே தலைவர் சிவ இளங்கோ அவர்களின் 90வது பிறந்த நாளில் மாவட்ட பொதுக்குழு மாவட்ட தலைவர் அண்ணன் இளங்கோ தலைமையில் மிக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த தருணத்தில் இங்கு நிறைவேற்றப்பட்ட முக்கிய தீர்மானங்களில் நாங்கள் அனைவரும் எதிர்பார்க்கக்கூடிய பழைய ஓய்வூதிய திட்டம் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும். கருணை அடிப்படையிலான பணி அனைவருக்கும் சமமாக பகிரப்பட வேண்டும். இதை அனைத்தையும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு தமிழ்நாடு அரசு அலுவலர் ஒன்றியம் ஒவ்வொரு கணத்திலும் நாங்கள் இந்த சங்கம் அவர்களுக்கு ஒற்றுமையோடு துணை புரிந்தாலும் இந்த கோரிக்கைகளின் வடிவில் அவர்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கின்றோம். ஏற்கனவே மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் எங்களோடு இணைப்பு சங்கங்களாக உள்ள அம்மா உணவகம் ஏற்கனவே நிறுத்தி வைக்கப்பட்ட நிலையில் முதலமைச்சர் பொறுப்பேற்றவுடன் அம்மா உணவகத்தை மீண்டும் புதுப்பித்துக் கொடுப்பதற்கு இந்த நேரத்தில் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் சத்துணவு பணியாளர்கள், டாஸ்மாக் பணியாளர்கள் உள்ளிட்டவர்களுக்கு அவருடைய படிச்சலுகைகளை, ஓய்வூதியங்களை பழைய அரசு வழங்குவது அறிவிப்பு இருந்தாலும் இந்த அரசு வந்தவுடனே அவர்களுக்கெல்லாம் அந்த அறிவிப்புகளை செயல்படுத்தி கொடுத்த அரசுக்கு இந்த நேரத்தில் நன்றி தெரிவிச்சுக்கிறோம். எங்களுடைய ஒட்டுமொத்த இந்த 2% ஊதிய உயர்வு, அகவிலைப்படி உயர்வு 6 மாதங்களுக்கு ஒரு முறை வழங்குவதை தவறாமல் வழங்கி வந்து போன ட்ரிப்பும் கொடுத்துட்டாங்க. மத்திய அரசும் அறிவிக்கல. அதுக்காக நாங்கள் வைக்கிற மிகப்பெரிய கோரிக்கை 8வது ஊதிய குழு. இந்த 8வது ஊதிய குழு வரும்பொழுது சத்துணவு, அங்கன்வாடி, ஊர்ப்புற நூலகர்கள், டேங்க் ஆபரேட்டர்கள், அம்மா உணவு பணியாளர், டாஸ்மாக் பணியாளர்கள், கிராம உதவியாளர்களுக்கு போன்ற அடிப்படை பணியாளர்களுக்கு இந்த அரசு என்ன ஓட்டத்தில் இந்த அரசு பதவியேற்றதோ, பதவியேற்ற அரசு யாருக்கு செய்ய வேண்டும் என்று நினைக்கிறதோ அதை நிச்சயமாக இந்த அரசு செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்வதற்கு 8வது ஊதிய குழு பிரதானமாக இருக்கும். இந்த 8வது ஊதிய குழுவை அரசு விரைவில் என்ன செய்ய வேண்டும்? ஒரு நபர் அறிக்கையை தாக்கல் செய்வதற்கு குழு அமைக்க வேண்டும். இதுவரை மற்ற மாநிலங்கள் அமைப்பதற்கு ஏற்பாடு செய்து கொண்டிருக்கின்ற வேளையில் தமிழ்நாடு அரசு இதுவரை செய்யவில்லை. இதை நாங்கள் ஒவ்வொரு கூட்டத்திலும் வலியுறுத்தி வருகிறோம். அரசுக்கும் இந்த செய்திகளை கொடுத்து வருகிறோம். நாங்கள் கோரிக்கைகளை எழுதுகிறோம். 8வது ஊதிய குழு அமைத்தால்தான் யாருடைய சம்பள விகிதங்கள் எங்க இருக்கு, யாருடைய பணி விகிதங்கள் எங்க இருக்கு, யாருடைய
ஒரு நபர் அறிக்கையாக தாக்கல் செய்து அனைத்து சங்கங்களையும் கூப்பிட்டு அந்த சங்கங்களில் உள்ள தலைவர்களை அழைத்து அவருடைய கோரிக்கைகளை கேட்டு அந்த சம்பளத்தில் இருக்க பே வேரியேஷன் என்ன, அனாமலிஸ் என்ன, இதெல்லாம் தொகுத்து வழங்கினா மட்டும்தான் அரசு அதுக்கு ஒரு முடிவு வர முடியும். மத்திய அரசாங்கம் அறிவிச்சு 1 வருஷம் ஆயிடுச்சு. ஒவ்வொரு சங்கங்களையும் அழைச்சு பேசிட்டு இருக்கு. அதன் அடிப்படையில் அவங்க மத்திய அரசாங்கமும் இந்த 8வது விதிக்குள்ள இன்னும் முழுமையாக நிறைவேற்றல. அவங்களுக்கு இந்த நேரத்தில் அந்த கோரிக்கையை நம்ம மாநில அரசு சார்பா அவங்க மூலம் இந்த கோரிக்கை வைக்கிறோம். என்ன கோரிக்கைன்னா, மத்திய அரசாங்கம் அங்கன்வாடி சத்துணவு பணியாளர்கள் மாதிரி அவங்களுக்கு ஒரு 75% பணித்தொகையில அதுல வரவேல அவங்க தான் கொடுக்காங்க. இதை மாதிரி அம்மா உணவு பணியாளர்களுக்கும் அவங்க கொடுத்தா ஆட்டோமேட்டிக்கா அவங்க சம்பள விகிதம் கூடிடும். அதே மாதிரி NHM பணியாற்றக்கூடிய மருத்துவத்துறையில பணியாற்றக்கூடிய தாய் சேய் திட்டத்தில் பணியாற்றியவர்களுக்கும் மத்திய அரசாங்கத்தில் 50% மேல சம்பளம் கொடுக்கும். இந்த சம்பள விகிதங்களை முழுமையாக வந்து சேர மாட்டேங்குது. காரணம் என்னன்னா, கன்சால்டேட்ல எடுக்கிறாங்க. கன்சால்டேட்ல எடுக்காம அதை தொகுப்பூதியமா மாற்றி கொடுத்தாங்கன்னா கிடைக்கிற சம்பளம் முழுமையா வந்து சேரும். இன்னைக்கு நம்ம மாநில அரசாங்கம் புறாதார முறையில கடந்த அரசாங்கம் எடுத்துட்டதை இந்த அரசாங்கம் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கு. புறாதார முறையில் எடுக்கும் பொழுது அந்த புறாதார முறைக்கு கான்ட்ராக்ட் பேஸ்ல எடுக்கிறவங்க ஒரு பெரிய தொகை என்ன செஞ்சிருவாங்க, இடையில போயிருது. அப்ப நம்ம கிடைக்கக்கூடிய தொகை மிகச்சிறிய தொகையாக தான் பணியாளர்களுக்கு கிடைக்கும். இந்த கஷ்டப்படக்கூடிய பணியாளர்கள், அடிப்படை பணியாளர்கள், அதாவது துப்புரவு பணியாளர்ல இருந்து எதெல்லாம் கன்சால்டேட்ல இவங்க கொடுக்காங்க, தொகுப்பூதியத்துல கொடுக்காங்களோ அதையெல்லாம் தொகுப்பூதியமாக மாற்றினாலே இவங்களுக்கு அவங்களுக்கு எடுத்துக்காட்டுக்கு நிலவரத்துறையில ஃபீல்ட் அசிஸ்டன்ட் சொல்லக்கூடியவங்களுக்கு 15,000 ரூபாய் பிக்ஸ் பண்ணிருக்காங்க. அவங்க கைக்கு வந்து சரி 11,500 ரூபாய் தான், இடையில 3,500 ரூபாய் போயிடுது. இதை நேரடியாக தொகுப்பூதியமா மாற்றி கொடுத்தாங்கன்னா 15,000 கிடைக்கும், எதிர்கால வாழ்க்கை சிறப்பா இருக்கும். அதே மாதிரிதான் அம்மா உணவு பணியாளர்களுக்கு நீங்க அந்த நீங்க வந்த பிறகு நாங்க அதை வரவேற்கிறோம். மீண்டும் எல்லா அம்மா உணவுகளும் திறக்க சொல்லிட்டீங்க. ஆனா அவங்களோட வாழ்க்கை தரம் உயர்வதற்கு இன்னைக்கு அவங்க கேட்கறது மற்றவர்களுக்கு கொடுப்பது போல மத்திய அரசாங்கம் நிர்ணயித்த அந்த தொகை ஒரு நாளைக்கு எங்களுக்கு மினிமம் 500 ரூபாய் கொடுங்கன்னு கேட்கிறாங்க. அதை கொடுத்தாலே அவங்க வாழ்க்கை சிறக்கும். சத்துணவு அங்கன்வாடி பணியாளர்களுக்கு நீங்க ஓய்வூதியத்தை உயர்த்தி கொடுத்து விடுவீர்கள். அவருடைய பிரதான கோரிக்கை கிராம நிர்வாக அலுவலர் உட்பட்டவர்களுக்கு டீப்ரி ஊதியம் வேண்டும் என்பதை இதையெல்லாம் உயர்த்தி கொடுத்தால் இந்த அரசுக்கு நாங்கள் எந்த எண்ண ஓட்டத்தில் நாங்கள் ஓட்டு போட்டோமோ அது நிச்சயம் நிறைவேறும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு மாநில அரசாங்கத்துக்கு கோரிக்கையாக அதை நாங்கள் வைக்கிறோம். இந்த கோரிக்கையை நிச்சயம் மாநில அரசு செய்து கொடுக்கும் தவறு பட்சத்தில் கடந்த 11/7/2026 அன்று போட்ட அந்த தீர்மானத்தின் அடிப்படையில் நாங்கள் இந்த அரசுக்கு 6 மாதம் நிச்சயமாக ஒரு வாய்ப்பு வழங்க வேண்டும். 6 மாத காலத்திற்குள் எங்களுடைய கோரிக்கைகளை கேட்டு எங்கள் நேரில் அழைத்து எங்களுடைய இணைப்பு சங்கங்களோட தலைவர்களை அழைத்தா போதும். அழைச்சி நீங்க ஒரு 2 சங்கங்களை மட்டும் கூப்பிட்டு பேசியிருக்கீங்க, அதனால தீர்வு வராது. இப்போ கடந்த அரசு எப்படி செயல்பட்டுச்சோ அதே மாதிரி சங்கங்களில் இருக்க தலைவர்களை அழைத்து கோரிக்கைகளை பெற்று அதை நிறைவேற்றுவதற்கு சாதகமான கோரிக்கைகளை உடனடியாகவும் அதை கொஞ்சம் நேரம் பைனான்ஸ் கமிட்மெண்ட் இருக்கிற காலங்கள் எடுத்துக்கொண்டு நிறைவேற்றி கொடுக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறோம். அப்படி தவறும் பட்சத்தில் எங்க அந்த சொல்லக்கூடிய சத்துணவு அங்கன்வாடி ஊர்ப்புறமாக பேங்க் ஆபரேட்டர் கிராம உதவியாளர்கள் உள்ளிட்ட அதிலே மாற்றுத்திறனாளிகளுக்கு கொடுக்க வேண்டிய அந்த சலுகைகளை அறிவித்தும் இன்னும் ஒரு சில துறைகள் கொடுக்கல. இவங்களெல்லாம் ஒன்னா சேர்த்து மிகப்பெரிய பிரமாண்ட பேரணி, கவன ஈர்ப்பு பேரணியை சென்னையில் நடத்துவதற்காக திட்டமிடப்பட்டுள்ளோம். இதுதான் எங்களோட இந்த கோரிக்கை. இதை மாவட்ட மையமும் முன்மொழிந்து இந்த கோரிக்கையை நிறைவேற்றி கொடுத்திருக்கிறது. இந்த கோரிக்கையை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இந்த பத்திரிகை வாயிலாக கேட்டு அறிந்து இதை நிச்சயமா நிறைவேற்றி கொடுப்பார் என்ற நம்பிக்கையோடு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மகேந்திரகுமார், மாநில தலைவர், தமிழ்நாடு அரசு அலுவலர் ஒன்றியம். கிட்டத்தட்ட ஒவ்வொரு துறையிலையுமே போன அரசு கடைசி வேகமா நிரப்பினாலும் நிறைய காலி பணியிடங்கள் இருக்கிற மாதிரி ஒரு தோற்றம் நமக்கு தெரியுதுக்கு காரணம் என்னன்னா, சிக்கன செலவின கமிட்டி அப்படிங்கிற ஒரு கமிட்டியை போட்டு இருக்கிற இடங்களை குறைச்சிட்டாங்க. அதை குறைக்கவே இந்த அரசு என்ன செய்யணும், சிக்கன செலவின கமிட்டியை முழுவதுமாக கலைத்து விட்டு அனைத்து பணியிடங்களும் நிரப்பணும். எடுத்துக்காட்டுக்கு இப்ப நீங்க ஒவ்வொரு துறையும் எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஒவ்வொரு துறையில வேலை பார்க்கறதுக்கு ஹையர் ஆபீசியல் இருக்காங்க, கீழே வேலை பார்க்கறதுக்கு ஜூனியர் அசிஸ்டன்டோட எண்ணிக்கை கம்மியா இருக்கு. அது கீழே இருக்கக்கூடிய ஓலையில இருந்து ஒவ்வொரு துறையிலையும் கம்மியா இருக்கு. நிலவரத்து துறையில பாத்தீங்கன்னா ஒரு நிலவரத்துக்கு 2 ஃபீல்ட் அசிஸ்டன்ட். இன்னைக்கு ஆள் இல்லாம வெளியே இருந்து ஆளை வச்சு வேலை செய்யும் போது வெளியாள வச்சு எப்படி வேலை செய்யறீங்கன்னு அரசாங்கமே எங்களை கேள்வி இருக்குது. இந்த மாதிரி துறைகள்ல இன்னைக்கு ஓய்வை போடுறாங்கன்னா எல்லா ஓய்வும் துறைகள்ல பாத்தீங்கன்னா கன்சால்டேட் பேல, அதைத்தான் நான் சொன்னேன். கன்சால்டேட் பேல போடக்கூடிய கிட்டத்தட்ட 1 லட்சத்துக்கு மேற்பட்ட அனைத்து பணியாளர்களையும் நீங்க குறைஞ்சபட்சம் நீங்க தினக்கூலியில இருந்து கன்சால்டேட்ல இருந்து நிரந்தர பணியாளர் மாற்றி
தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 2 லட்சத்துக்கும் மேற்பட்ட காலி பணியிடங்களை சிக்கன செலவின கமிட்டியை கலைச்சிட்டு நீங்க ஏற்படுத்தினாலும் கரெக்ட். இல்லைன்னா 2%, 3% நீங்க போட்டு எந்த விதமான பிரயோஜனமும் இல்லை. அரசு விரைந்து செயல்பட்டு மக்களுக்கு நலத்திட்டங்களை கொண்டு சேர்ப்பதற்கு காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும். சிக்கன செலவின கமிட்டியை முழுவதுமாக ஒழிக்க வேண்டும். பொருளாதார முறையை ஒழிக்க வேண்டும். நன்றி. நிகழ்வுகளை உடன் செய்திகள் அறிய R News தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், லைக் மற்றும் கமெண்ட் ஷேர் செய்யவும்.